வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 341 வியாழக்கிழமை செப்டம்பர் 19, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். மெரினா கடற்கரையில் செப்டம்பர் 21 காலை புதிய புயல் ஸ்வாட். பொது இடங்கள் என்று பார்க்கும்போது சென்னையில் நாள்தோறும் மெரினா கடற்கரைக்கு செல்பவர்களே அதிகம். தனது அல்லது தங்களது பொழுதுபோக்கிற்காக செல்பவர்கள் அங்கு போடும் குப்பைகள் அவர்களது சுயநல மூச்சுக்காற்றின் வெளிப்பாடுகள். 21 செப்டம்பர் அதிகாலை காலை 6 மணிக்கெல்லாம் அங்கு ஒரு கூட்டம் கூட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய மூச்சுக்காற்றும் கூட சமூக பொறுப்புணர்வை கொண்டதாக இருக்க போவதால் அந்த காற்று ஸ்வாட் புயலாக மாறி மெரினா கடற்கரையை சுத்தமாக மாற்றப் போகிறது. 9 மணி வரை அக்கூட்டத்தின் செயலால் வெளிப்படவிருக்கும் அந்த சமூக பொறுப்பு என்ற தூய காற்று அடுத்து வரக்கூடிய பொதுமக்கள் இவர்கள் விட்டு சென்ற காற்றை சுவாசிக்கப் போவதால் இனி இவர்கள் இக்கடற்கரையை தூய்மையாக பராமரிப்பாளர்கள் என்று நம்புவோம். வாருங்கள், செப்டம்பர் 21 காலை 6 மணிக்கு மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லத்திற்கு முன்னதாக கூடுவோம். அப்போது கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபடும் போது அவர்களால் விடப்படும் அந்த சமூக பொறுப்பு மூச்சுக்காற்று புயலாக மாறி சென்னை மெரினா கடற்கரை மட்டுமல்ல, சென்னை மாநகரையே தூய்மையாக்கட்டும். வாருங்கள், ஸ்வாட் பொறுப்பேற்று நடத்தும் கடற்கரை தூய்மை பணியில் நாமும் கலந்து கொண்டு சமூக பொறுப்பை சென்னை மக்களுக்கு அளிப்போம் என்று விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் அன்போடு அழைக்கிறார். கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழாவிற்கு அழைப்பு. நல்லூர் வட்டத்தின் மகளிர் கள பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா, கோவை மாவட்ட பொறுப்பாளர் தோழமை அறக்கட்டளை திருமதி பிரியதர்ஷினி ஆகியோரும் திரு விஸ்வேஸ்வரன் அவர்களை சந்தித்து அக்டோபர் 13 சென்னையில் நடைபெறவிருக்கும் கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழாவிற்கு அழைப்பு விடுத்தனர். திரு விஸ்வேஸ்வரன் அவர்கள் இதுவரை 75 முறை இரத்த தானம் செய்திருப்பதோடு இளைஞர்கள், குறிப்பாக பெண்களுக்கு தொழிற்பயிற்சி அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் பழனித்துரை ஐயா பயணத்தில். செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு கரூர் வள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 2 மணிக்கு சாரதா நிகேதன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களிடையே மாணவர்களின் சமூக பொறுப்பு என்பது பற்றி பேசவிருப்பதாகவும், பிறகு மாலை 4 மணிக்கு தண்ணீர் பந்தல் பாளையத்தில் மாண்புமிகு மக்களை சந்திக்கின்றார் என்று நல்லூர் வட்டம் திருமதி அபிராமி ஸ்ரீதர் தெரிவித்தார். பிள்ளையார்பட்டியில் முப்பெரும் விழா. செப்டம்பர் 14 அன்று சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அம்சம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை சார்பாக பெண்கள் விழிப்புணர்வு, உலக நலனுக்காக கூட்டு பிரார்த்தனை, மரக்கன்று நடுதல் என்று முப்பெரும் விழா லயன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. லண்டன் முருகேசன், தேவக்கோட்டை, நாகர்கோவில் டாக்டர் திருமதி கீதா, திருப்பத்தூர் திருமுருகன் திருப்பேரவை தலைவர் திரு கலைமணி, காரைக்குடி மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் லயன் பி மகேஸ்வரன், திரு ஜி கண்ணன், திரு ஜி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். எஸ் பெருமாள் நன்றி கூறினார் என்று நிர்வாக அறங்காவலர் திரு அண்ணாமலை தெரிவித்தார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நல்லூர் வட்டம் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன், சர்வம் கல்வி அறக்கட்டளை திரு ரவிலிங்கம், திரு சபரி, திருமதி மீனா கரிகாலன் ஆகியோர் செப்டம்பர் 18 அன்று நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். டெல்டா மாவட்ட பனை ஒருங்கிணைப்பாளரிடம் பனை விதைகள் பெற்ற ரயில்வே துறை அதிகாரிகள். 1 கோடி பனை விதைகள் நெடும் பணியின் டெல்டா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருவாரூர் தாய்வீடு திரு செந்தில்நாதன் பனை விதை வங்கியை புலிவலத்தில் அமைத்திருக்கிறார். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பனை விதைகளை இருப்பில் வைத்துள்ளார். செப்டம்பர் 18 அன்று ரயில்வே துறை பொறியாளர் திரு பிரேம் அவர்கள் திருவாரூர் ரயில் நிலைய வளாகத்தில் பனை விதைகளை நடுவதற்காக செந்தில்நாதன் அவர்களிடமிருந்து 500 பனை விதைகளை பெற்று சென்றார். இனி திருவாரூர் ரயில் நிலையத்தில் நம் மாநில மரங்கள் உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கிரீன் நீடா மு ராஜவேலு தெரிவித்தார். டான்சர் கோபால் வருகைக்காக காத்திருக்கும் பூனைகள். சென்னையில் கோபால் திரைப்படத்துறையில் ஒரு நடன கலைஞர்.
இவர் ஒரு முறை பூனைக்கு இறைச்சி துண்டை கொடுத்தபோது அது விரும்பி சாப்பிடுவதைக் கண்டு தொடர்ந்து நாள்தோறும் இறைச்சி கடைகளில் பெற்று வழங்க ஆரம்பித்தார். இன்று ஏராளமான பூனைகள் நாள்தோறும் அவரது வருகைக்காக காத்திருக்கின்றன. அவரும் அவைகளுக்கு ஏமாற்றம் அளிக்காமல் தொடர்ந்து அளித்து மகிழ்கிறார். பூனைகளையும் நேசிக்கும் கோபாலுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.